மதுரை ஸ்வாகதா என்ன பாட்டு? ஆகாயத்தில் தொட்டில் கட்டும். படம் துணிவி துணை. இசை MS விஸ்வநாதன் அவர்கள், கவிஞர் கண்ணதாசன். பாடியவங்க வாணி ஜெயராம். ஆகாயத்தில் தொட்டில் கட்டும் மங்கை உன்னை கண்டாள், ஆசை தேரு ஏறிக்கொண்டு நேரில் இங்கே வந்தாள். இந்நேரத்தில் வந்தேன் என்று ஏதோ எண்ண வேண்டாம், பெண்ணாகத்தான் வந்தேன் இங்கு, கண்ணா உன் மேல் எண்ணம் உண்டு. உச்சிவெயில் வரும்போது பச்சை நிறம் என் மேனி, அந்திப்பட்ட இந்நேரம் சந்திரனின் சஞ்சாரம், ஆலமர நிழலினிலே நிழலினிலே ஆலமர நிழலினிலே நாள் முழுவதும் நான் இருப்பேன், ஆதரித்து நீ அழைத்தால் வேதலிக்கும் சுகம் தருவேன். மஞ்சள் உண்டு பொட்டும் உண்டு, மஞ்சம் மட்டும் இன்னும் இல்லை. ஆகாயத்தில் தொட்டில் கட்டும் மங்கை உன்னை கண்டாள், ஆசை தேரில் ஏறிக்கொண்டு நேரில் இங்கே வந்தாள். இந்நேரத்தில் வந்தேன் என்று ஏதோ எண்ண வேண்டாம், பெண்ணாகத்தான் வந்தேன் இங்கு, கண்ணா உன் மேல் எண்ணம் உண்டு. ரொம்ப அழகான ஒரு பாட்டு நீங்கள் தேர்வு பண்ணியிருக்கீங்க ஸ்வாகதா. MSV அங்கிளோடைய டியூன்ஸ் பாடுறது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ட்ரிக்கி. கேட்குறதுக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் பாடுறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். ஒண்டர்ஃபுல் சாங். அந்த சங்கதி ஒரே தடவை பாடுறீங்களா? ஒரு தடவை பாடுங்களேன். இந்நேரத்தில் வந்தேன் என்று ஏதோ எண்ண வேண்டாம், பெண்ணாகத்தான் வந்தேன் இங்கு, கண்ணா உன் மேல் எண்ணம் உண்டு. ரொம்ப அருமையாக இருந்தது. ஃபர்தர் கரெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. நல்லா சாப்பிடுங்க. எக்ஸாக்ட்லி தட் திங். நான் சொன்னேன்ல, எனர்ஜி ரொம்ப வேணும்னு. ரொம்ப அர்லியாக கட் பண்ணிட்டுருங்க. அடுத்தது வரட்டும், நான் கொஞ்சம் நேரம் ஓய்வாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாடுறேன்ற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே சார். பட் கஷ்டமான பாட்டு. ஆனால் எங்கள் அப்பான்னு சொல்கிறதுக்கு அப்படிதான் விஸ்வநாதனோட இந்த ஸ்டாம்ப்பு என்ன மாதிரி பண்ணியிருக்காரு இந்த பாட்டு. ரொம்ப அழகான பாட்டு. கிரேட் சாங், கிரேட் கம்போசர். எவ்வளோ அழகான சங்கதிகள் எல்லாம். ஒரு சிங்கருக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டு கிடைக்கக்கூடிய பாட்டு. அவர் பெருந்தன்மையுடன் எப்போவுமே என்ன சொல்கிறாருன்னா, யாராவது அவர் புகழ்து, இந்த மாதிரி பண்ணுறீங்க சார், ஐயோ கவிஞர்கள் எல்லாம் எழுதி இவங்க எல்லாம் பாடி என் பாட்டுக்கு புகழ் கொண்டு வர்றாங்க அப்படின்னு பேசுவார் அவர். அவ்வளவு பெருந்தன்மை அவரது. இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கம்போசர்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரின்னு நான் சொல்லுவேன். ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கம்போசர்ஸ். ஒரு நௌஷத் அலி அப்படிப்பட்ட அவங்களோட சேரக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டாலாக இருக்கிற ஒரு பெரிய கலைஞர். ஷீ ஹஸ் செட் எவ்ரிதிங். தேர் ஆர் சம் லிட்டில் ஃபைன் டியூனிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அவ்வளோதான். அந்த மூச்சு வாங்கிறது. பட் அழகான. சரி, ஓகே. திரும்ப ஐஸ்கிரீம் மாதிரி பேசு. நீங்களெல்லாம் புகழ்ந்த அந்த MSV அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற பெருமையை இந்த மன்றத்தில் பதிவு செய்து நம்ம 2 பெருமை. கவியரசு கண்ணதாசன் அவர்கள், அதாவது ஒரு வளர்ந்த விளைந்த கவிஞர்கள் எந்த சூழ்நிலையிலும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஒரு ஆகாச தொட்டில் கட்டும் ஒரு மங்கை உன்னை கண்டாள்னு சொல்கிறார். மேலே எடுத்தோன்னே மேலே போயிட்டார். ஏன்னா ஒரு ஆவி அல்லது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிடப்போம்.
ஆசை தேரில் ஏறிக்கொண்டு நேரில் இங்கே வந்தாளுங்கிற அதெல்லாம் கண்ணதாசன் எழுத வேண்டாம், நாங்கள் கூட எழுதுவோம். என்ன சொன்னார்? இந்நேரத்தில் வந்தேன் என்று ஏதோ எண்ண வேண்டாம். இப்போது இருட்டு போனோன்னா காலையில் வரமாட்டாளா அப்படின்னு நினச்சிருவாங்களா? அதை கவியரசு நினைக்கிறார். இந்நேரத்தில் வந்தேன் என்று ஏதோ எண்ண வேண்டாம், பெண்ணாகத்தான் வந்தேன் இங்கு கண்ணா உண்மையில் எண்ணம் கொண்டு. இப்போ நான் ரொம்ப ஹம்புளாக வரேன், தயவுசெய்து என்னை புரிஞ்சுக்க, என்ன ஏற்றுக்க. பெண்ணாக வந்திருக்கிறேன், பேயாக வந்தேன்னா நீ தாங்க மாட்டாங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வை சொல்வதற்காக பெண்ணாகத்தான் வந்தேன் இங்கு கண்ணா உண்மையில் எண்ணம் கொண்டு என்ற அந்த மயக்கத்தை அடியொற்றி அப்படி சொல்லிக்கொண்டே வருகின்ற கவிஞர், சரி பகலில் நான் வரமாட்டேன்னு நினைக்காத, உச்சி வெயில் வரும்போது பச்சை நீரம் என்மேனி, அப்போ நீ இலையில இருந்தீன்னா நான் இருப்பேன், மரத்தில் இருப்பேன், செடியில் குடியிருப்பேன்னு சொல்லி அவரே கேள்வி கேட்டுக்கொண்டு அவரே அதில் பயணிக்கிறார். ஆதரித்து நீ அணைத்தால் பேதலிக்கும் சுகம் தருவேன் என்று கவியரசு ஒரு வரியில் வைக்கிறார். அதான் பேதலிக்கும் சுகம்னா, நம்ம தன்னை மறந்தவர்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவோம் இல்லையா, அவன் புத்தி பேதலிச்சிட்டான்னு சொல்லுவான். தன்னை மறந்து விட்டான், தன்னிலை அறியாதவன் என்று சொல்கிறான். நீ என்னை தொட்டு விட்டால் அதற்கு பிறகு நீ யாரையுமே தொட முடியாத ஒரு நிலையை உருவாக்குவேன், உன்னுடைய சிந்தனையை மறக்கடிப்பேன், வேறு எங்குமே செல்லாமல் என்னை மட்டுமே சிந்திக்கக்கூடிய உன் புத்தியை பேதலிக்க வைத்து விடுவேன், காரணம் நான் பேய். அதை தான் அங்கே சொல்கிறார். இன்னும் முத்தாய்ப்பாய் சொல்லுகின்றார், மஞ்சள் உண்டு பொட்டும் உண்டு, மஞ்சம் மட்டும் இன்னும் இல்லை, என்னுடைய தாகங்கள் தீரவில்லை, என் மோகம் தீரவில்லை, நீ தீண்டவில்லை, நான் உன்னை தூண்டவில்லை எனில் எல்லை தாண்டவில்லையே என்ற நிலை வந்துவிடக்கூடாது என்பதையெல்லாம் சொல்லுகின்ற அந்த கவியரசு இருக்கிறாரே, வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் அவர் அமரராகவில்லை. அதை பாடிய நீங்கள் எங்கள் கவியரசு கண்ணதாசன் கவியாக வாழ்க வளர். தேங்க்யூ சார்.